ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம். சாதம், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. 3 சிவப்பு மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வறுபட்டு இருக்கும் போதே புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். புளி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை நல்ல ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும், அதனால நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து கருவேப்பிலை சட்னி தான், வீட்டில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணும். கருவேப்பிலையை ஹேர் ஆயிலாக எடுத்துக்கிறத விட இன்டேக்காக எடுத்துக்கிறது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. டேக் கேர்.